எங்கே பார்த்தாலும் இது கடைசி காலம் கடைசி காலம்னு சொல்கிறாங்களே, அது உண்மையான்னு கேட்டால் நீங்கள் நம்பினாலும் நம்பலைனாலும் இது கடைசி காலம்தான். மனுஷங்க செய்கிற அக்கிரமத்துக்கு அளவே இல்லாமல் போயிட்டுருக்கு. அவனோட தாட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஈவலாக இருக்குன்னு கர்த்தர் பார்த்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, பார்க்கும்போதே கண்கூடாக தெரியுது. நோவாவோட காலமும் இப்படி தான் இருந்துச்சு. அன்றைக்கி தேவகுமாரர்களுடைய மீறுதலும் ராட்சசர்களுடைய பெருக்கமும் மனுஷங்களுடைய ஈவில் தாட்ஸும் உலகம் அழிய காரணமாச்சு. ஆனால் அந்த லாஸ்ட் ஜெனரேஷனில் தான் தேவன் சூஸ் பண்ண ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் நோவா. அன்னைக்கு அறிவுக்கும் அறிவியலுக்கும் அப்பாற்பட்ட ஒன்றை அவன் நம்பினான். அந்த ஜனங்களுடைய பார்வையில் அவன் பைத்தியக்காரன், வேறு வேலை இல்லாமல் பேழை காட்டின யூஸ்லெஸ் ஃபெல்லோ. அவன் 100 வருஷம் பிரசங்கம் பண்ணியும் ஒரு ஆத்மாவை கூட ரட்சிக்காத தோத்து போன பிரசங்கி. இல்லாத ஊருக்கு இழுப்பும்பூ சக்கரன்றதை போல் அவன் காலத்தில் இருந்தவங்களுக்குள்ள அவன் நீதிமான் உத்தமன், அவ்வளோதான். அவங்கிட்ட இருந்த ஒரே தகுதி அவன் தேவனோட சஞ்சரித்தான், அதாவது தேவனோட நடந்தான். உலகத்தை அனுபவிக்க தெரியாத ஒரு பக்தி பாழம் அவன். கர்த்தர் சொல்லாமல் எதையும் செய்ய மாட்டான், கர்த்தர் சொல்லிட்டா எதையும் செய்வான். தன்னுடைய அறிவை விட ஆண்டவருடைய வார்த்தையை நம்பினவன். அழிய போகிற அந்த லாஸ்ட் ஜெனரேஷனில் நோவா இருந்தது போல தான் நீயும் இருக்கிற. உலகத்தோட பார்வையில் நீ பைத்தியக்காரன், யூஸ்லெஸ், தோற்று போனவன், உலகத்தோட ஒத்து போக தெரியாதவன், உலக வாழ்க்கையை அனுபவிக்க என்ஜாய் பண்ண தெரியாதவன், அறிவையும் அறிவியலையும் தாண்டி பைபிளை நம்புகிறவன், தேவனோட பேச ப்ரேயர் பண்ண டைமே இல்லாத எந்த ஜெனரேஷனில் போய் ஆண்டவர் என் கூட பேச மாட்டார்னு ஏங்குற பாரு. நீ தான் தேவன் சூஸ் பண்ண சூசன் ஜெனரேஷன்.